சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். வேதங்கள் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. அனைவருக்கும் நம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, சித்தர்களுக்கும் எப்படி மாயை சூழ்ந்தது, அந்த மாயை எதுவாக இருந்தது நம்ம பார்ப்போம். சித்தர்கள் அப்படின்னா சித்தம்னா அறிவு. தன்னை அறிந்து தன் அறிவை பெருக்கிக் கொள்பவர்கள் தான் சித்தர்கள். அவங்க எப்பயுமே மெய் உணர்வுகளுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க, பொய்யான வெளி உணர்வுகளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்படி சித்த பெருமக்கள் அஷ்டமா சித்துகள் அடைந்தும் கூட இறைவனுடன் கலக்காமல் அவங்களும் துன்பப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு மாயை சூழ்ந்திருக்கு. அதுல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சித்த பெருமக்கள் 2 பேர். ஒன்று கோரக்கர் சித்தர், இன்னொன்று அவருடைய தந்தையாகிய மச்சேந்திர சித்தர். பல பேத்துக்கும் தெரியாது, கோரக்கர் சித்தருடைய அப்பா தான் மச்சேந்திர சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு. கோரக்கர் சித்தர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தந்தை மாயையில் வீழ்ந்த காலகட்டத்தில் எப்படி போய் பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்தாருன்னு பாருங்க. அதாவது இந்த உலகமே ஒரு மாயை சுவாமி. இந்த உலகத்துக்குள்ளே இருந்து ஞானம் அடைவதுங்கிறதுலாம் சர்வ சாதாரணமான காரியமே கிடையாது. 21,600 மாயைகள் ஒரு நபர் ஒரு ஆன்மாவை சார்ந்து தியானமோ தவமோ ஞானம் பெறுவதற்கு முயற்சித்தால் இந்த 21,600 மாயைகள் பல வேளையில் பல சூழ்நிலைகளை தாக்குமாமா, தடுக்குமாமா. இதையும் தாண்டி சித்த நிலையை அடைந்த சித்தர்கள் ஏராளம். எத்தனையோ பேத்துக்கு பெண் மாயை சூழ்ந்திருக்கு. அந்த மாதிரி மச்சேந்திர சித்தர் பார்த்தீங்க அப்படின்னா பெண் மாயையினால ஒரு அரசி கிட்ட போய் ஐயா இணைய வேண்டிய சூழ்நிலையில ஆட்பட்டுட்டார். இதே கதை தான் திருமூலர் பகவானுக்கும் நடந்தது. தன்னுடைய அதாவது மாயைகள் சூழ்ந்தாவே சக்திகள், அதாவது சக்திகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், தேய்ந்து போகாது, மறைய ஆரம்பிக்கும். தன்னுடைய சக்தி இதுதாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி மச்சேந்திரர் சித்த பெருமன் என்ன பண்ணினாரு அப்படின்னா, மச்சேந்தர் அப்படின்னா மீன் சுவாமின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அவர் அதிகமாக கடலுக்குள்ள தவம் செஞ்சிருக்காரு. அப்படி ஒரு அரசி பின்னாடி போய் அவர் சிக்கி அதுலேருந்து வெளிவர முடியாமல் தான் யாருங்கிறதே அந்த காம உணர்வுல மயங்கி அரசி கூடவே 2 குழந்தைகளையும் பெற்றெடுத்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம கோரக்கர் தந்தையும் அவரே, குருவும் அவரே இல்லையா. தன்னுடைய தந்தை எங்கே தேடியும் கிடைக்காம ஒரு இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஞான திருஷ்டியில கண்டுபிடிக்கிறாரு தன் தந்தை அந்த இடத்துல இருக்காங்கன்னு. அரசி என்ன பண்றாரு, அவ என்ன பண்றா அப்படின்னா, மச்சேந்திர சித்தரும் அரசியும் தாம்பத்திய உறவுல சித்தர் சொல்லிடுறாரு, என்னை எப்படியாவது என்னுடைய பையனாகிய என்னுடைய சிஷ்யனாகிய கோரக்கன் என்னை அழைச்சிட்டு போயிடுவான்,
நான் உனக்கு சொந்தமில்லை, வீண் ஆசைகள் வந்து வளர்த்த வேண்டாம், இருக்கும் வரை இருவரும் இருப்போம் ஒன்றாக அப்படின்னு சொல்லும்போது அரசி கொஞ்சம் வந்து ஒரு சுயநலமாக யோசிக்கிறாங்க. நாட்டுக்கு ஒரு கட்டளை, ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க. யாராவது சாமியார் வேடம், அதாவது காவியோ ருத்ராட்சமோ விபூதியோ தரித்து இறை நாமத்தை உச்சரித்து உள்ள வந்தால் யாரையும் விட்டுறாத, தலை வந்து துண்டித்து விடு அப்படின்னு தன்னுடைய அதாவது அரசாட்சி செய்கிறாங்க இல்லையா, தன்னுடைய ஆட்களுக்கு, வேலை ஆட்களுக்கு அவங்க வந்து சட்டம் புதுப்பிக்கிறாங்க, கட்டளை இட்டுட்டாங்க. அதனால யாருமே, சாமி ரிஷிகள் யாருமே உள்ள வர பயப்படுறாங்க. கோரக்கர் தன்னுடைய தந்தையை காப்பாத்துறதுக்கு போகும்போது ஒரு இடத்துல தண்ணி தாகம் எடுக்குதுன்னு தண்ணி குடிக்கும்போது அங்கே தண்ணி கொடுக்க வந்த அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்பாப்பா நீ இந்த நாட்டுக்குள்ளே போயிடாத, உன்ன மாதிரி ஆட்களை பார்த்தா தலை எடுத்துருவாங்க அப்படின்னு. ஏமான்னு கேட்கும்போது தெரியலப்பா, இந்த மாதிரி சட்டம் புதுப்பிச்சிருக்காங்கன்னு. அப்போ தான் கோரக்கருக்கு தெரியுது இது வந்து தன்னுடைய தந்தையை காப்பாற்றுறதுக்காக அரசி செஞ்ச சூழ்ச்சின்னு. உடனே தன்னுடைய வேடத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு மத்தாளம் அடிக்கிற மாதிரி, அதாவது அன்னைக்கு ஏதோ நிகழ்ச்சி ஆட்டுக்குது அரண்மனையில், அப்போ மத்தாளம் அடிப்பது போல் பாட்டு பாடுற மாதிரி தன்னுடைய வேடத்தை வந்து மாற்றிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை இணைந்து உள்ளே போயிட்டார். கோரக்கர் சித்தர் வந்து உள்ளே போனதுக்கு அப்புறம் அரசனும், மச்சேந்திரராகிய அரசனும் அரசியும் சபையில் இருக்காங்க, நடனம் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அப்போ வந்து கோரக்கர் மத்தளம் தட்டுறாரு ஓசையில், நான் கோரக்கன் வந்திருக்கேன், நான் கோரக்கன் வந்திருக்கேன் அப்படின்னு மத்தளம் தட்டும்போது மச்சேந்திர அரசிக்கிட்ட சொல்கிறாரு, என் மகன் என்னை தேடி வந்து விட்டான். அரசிக்கு ஒரே பயம், எப்படி உள்ளே வர முடியும், யார் உங்கள் மகன், அதுதான் என் மகன் காட்டுறாரு. சபையெல்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் மச்சேந்திர சித்தர் கோரக்க சித்தரை வரவேற்று, அப்பா நான் உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன், குருவே என் கூட நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும்போது அரசி வந்து, நான் இப்போ தான் வந்து 2 குழந்தைகளை வந்து பெற்றெடுத்தேன், ஒரு 2-3 நாட்கள் கழித்து கிளம்பக்கூடாதான்னு அரசி வந்து ரொம்ப தயந்து கேட்கும்போது சரின்ட்டாங்க. இவருக்கு எப்படியாவது ஞானம் புகட்டணுமே, ஏன்னா சித்தம் கலங்கிய சித்தர்களுக்கு பேரழிவு தான் ஞானத்தை கொடுக்கும், சும்மாலாம் கிடையாது. அப்படி அரசியோட 2 குழந்தைகள் வந்து மலஜலம் கழிக்கும் போது கோரக்கனை கூப்பிட்டு, தந்தை கோரக்கா அந்த குழந்தைங்களை கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு வாவே அப்படின்னு சொல்லும்போது ஆற்றங்கரைக்கு கோரக்கர் எடுத்துட்டு போய் இந்த 2 பச்சிளங்குழந்தையும் கழுவி வர சொன்னாரேன்னு சொல்லிட்டு உடல் முழுக்க கிழிச்சி உள்ள இருக்கிற உறுப்புகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் நாடி நரம்புகளை கழுவி கொடியில காய போட்டுட்டாரு. அரசி தன்னுடைய குழந்தையை காணுமேன்ட்டு ஆற்றங்கரைக்கு வரும்போது கோரக்கனை தேடி தன்னுடைய குழந்தைகள் இப்படி கிடக்கும்போது பார்த்த உடனே மயக்கம் அடைஞ்சிட்டா. இதை பார்த்த மச்சேந்திரர், என்ன கோரக்கா இப்படி செஞ்சுட்டு, அப்பா நீங்க தானே கழுவிட்டு வர சொன்னீங்க, ஆற்று இல்லையா, அதான் கழுவிட்டேன்ப்பான்னு சொல்லும்போது தனக்கு ஞானம் பிறக்குது. யாருக்கு? மச்சேந்திரருக்கு மாயை விலகி ஞானம் கிட்டுது. அதுக்கப்புறம் அரசி எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம், ஐயா நீங்கள் போகலாம், எனக்கு என் குழந்தைங்களை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோரக்கர் வந்து தன்னுடைய தவ வலிமையால் அந்த 2 குழந்தைகளை உயிர் பெற்று அரசியோடைய கையில் வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையை வந்து அழைச்சிட்டு போகும்போது கூட அரசிக்கு மனம் இல்லை. உடனே பெரிய ஒரு தங்க கட்டியை வந்து மச்சேந்திரோட பையில போட்டு, இது கோரக்கனுக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் வழியில் போகும்போது உங்களுக்கு இது பயன்படும், எங்கே போவீங்க, எங்கே தங்குவீங்க, இதை விற்று உங்கள் பயணத்தை நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கோரக்கர் ஞான திருஷ்டி கண்ணன் அல்லவா, அவருக்கு தெரியுது எல்லாமே. மச்சேந்திரரும் கோரக்கரும் நடந்து போகும்போது அடுத்தது பாருங்க, பெண்மாயை போய் ஐயாவுக்கு பொன்மாயை வந்து பொன் ஆசை வந்துருச்சு மச்சேந்திர சித்தருக்கு. அதுக்கப்புறம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, குளிச்சுட்டு போகலாம் கோரக்கான்னு குரு சொல்ல, சீடனும் வாங்க சுவாமின்னு சொல்லி நீங்கள் முதல்ல போய் குளிங்கன்னு சொல்லும்போது மச்சேந்திர குளிக்க போகும்போது தங்க கட்டியை கல்லா மாற்றி வச்சிடுறாரு கோரக்கர். கோரக்கரும் குளிச்சுட்டு நடக்க போகும்போது தங்க கட்டி இருக்கா, யாராவது திருடிட்டாங்களான்னு அவர் வந்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டே நடக்கிறாரு. கையில் எடுத்து பார்க்குறாரு, கல்லா இருக்கு. உடனே கோரக்கர் மீது தான் கோபம் வருது, என் தங்க கட்டியை நீ வந்து இப்படி கல்லா மாத்திட்டியே, அது ஒன்னால தான் முடியும் அப்படின்னு கோவப்படும் போது, குருவே சற்று பொறுங்கள் சொல்லி கோரக்கர் ஓடி போய் ஒரு பெரிய மலை மேலே ஏறி நின்று ஜலமாகிய சிறுநீர் கழிக்கிறாரு. அந்த மலையே வந்து பாறையே வந்து தங்கமாக மாறுது. குருவே உங்களுக்கு எவ்வளோ தங்கனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கோரக்கர் சொல்லும் போது பொன்னாசையும் மறையுது மச்சேந்திர சித்தருக்கு. ஏன்
இவருக்கே அவர் குரு, அவர் நினைச்சா உலகத்தையே தங்கமா மாத்தலாம். அவ்வளோ பெரிய சக்தி உங்ககிட்ட இருக்கும்போது இதை மறந்துட்டீங்களேன்னு கோரக்கர் என்ன பண்றாரு, ஞாபகம் ஊட்டுறாரு. அதுக்கப்புறம் அச்சேந்திர சித்தர், சரி கோரக்கா என்னை மன்னித்து விடு, என்னுடைய தவசக்தியை நான் மறந்தே விட்டுட்டேன்னு சொல்லி தன்னுடைய சக்தியை சோதிச்சு தன்னுக்குள்ள அடக்கிக்கிட்டாரு. அப்படியே நெடுவாக்குல போறாரு. தன்னுடைய ஆசானுக்காகவே கோரக்கர் சித்தர் தன்னுடைய கண்ணை கொடுத்த கதையும் உண்டு, பின்னாடி பார்ப்போம். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய மகான்களா இருந்தாலும் பெண்மாயை சூழ்ந்து இந்த கலியுகத்துல அவங்களும் துன்பப்பட்டு தான் இறைவனடி சேர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவுடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன். முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் சிலை வடிவத்தில் அவளை உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை, என் குருநாதரும் விரும்பலை. அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும், இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது. அம்பாளை உயர்த்துவதற்கு நிறைய அடியார்கள் சேவை செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க. தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ, பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம். என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாவிலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும், பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பிரம்மசூத்திர குழு ஐயாவை அந்த அளவுக்கு வளர்த்தி விட்டவங்க அவங்க தான். அந்த இடத்துல ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் அப்பா ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.